ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சென்னா மசாலா கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், இது வெள்ளை கொண்டக்கடலை, அதை தான் சென்னான்னு சொல்லுவாங்க. இதை நான் 7 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 8 விசில் இல்லைன்னா 5 விசில் போட்டுக்கலாம். போட்டு இறக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அமுத்துனா நல்லா உடையுது. இந்த மாதிரி பதம் தான் உங்களுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு சரியானது. அப்புறம் 4-5 ஆப்பிள் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, நல்ல சிவப்பு மிளகாய் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஒரு 2-3 குருமிளகு. இப்போ பொடி வகைகள் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் குருமிளகு, ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. பாருங்கள், ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகு போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படலைன்னா இந்த பச்சை மிளகை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் அரைக்க எடுத்து வச்ச தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, குருமிளகு இது எல்லாமே நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஆல்ரெடி இது கூட பச்சை மிளகு, பூண்டு, இஞ்சியெல்லாம் போட்டிருந்தேன். அதை தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா இது குழம்புல கடிக்கும். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் இதை அரைக்க போகிறேன். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி வகைகள் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச ஆப்பிள் தக்காளியை நான் இதில் ஊற்ற போகிறேன். ஓகே, பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட ஆல்ரெடி நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி விடுங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சிட்டு வந்துடுறேன். கொத்தமல்லி தலையை இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச விழுதையும் இதில் கலந்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்ச விழுதை இதில் கலந்துக்க போகிறேன். இன்றைய வீட்டு குறிப்பு என்னென்னா, தரையில் எண்ணெய் கொட்டிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. கோலப்பொடியை அது மேலே தூவி விட்டுட்டு தொடச்சி எடுத்திங்கன்னா தரை பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இது நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல கட்டியாகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பாதாம் பருப்பை நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அரைச்சிட்டு அதை பாலில் கலந்து கொடுத்திங்கன்னா குழந்தைகளுக்கு அறிவாற்றலும் நினைவாற்றலும் பெருகும். பயங்கர சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. பாருங்கள், மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, புட்டு, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதையே ட்ரை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆல்ரெடி நான் கடலைக்கறியும் புட்டும் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் சுவையான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். Until then, it's bye from BAFACAMS.